Hi students. Next, AC circuit containing only an inductor. அதாவது மின்தூண்டி மட்டும் உள்ள AC சுற்று. ஒரு closed circuitல inductance. Inductor is nothing but inductance and ஒன்று தான். இது கனெக்ட் பண்ணிட்டோம். அது கூட alternating voltage கனெக்ட் பண்ணிட்டோம். Instantaneous values அதாவது V equal to Vm sin omega t. V என்னது கன நேர மதிப்பு, அதாவது கண் இமைக்கும் நேரத்தில் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். விஎம்ங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜ், சைன் ஒமேகா டிங்கிறது என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சைன் அது சைனசாய்டல் வேவ். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சைன். ஸோ இதை கொண்டு போயிட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணோம்னா இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த கரண்ட்டு இந்த இன்டக்டன்ஸில் போகும்போது இது என்ன வோல்டேஜ்? ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் ஆப் சைக்கிள், நெகட்டிவ் ஆப் சைக்கிள்ன்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது பாசிட்டிவ் ஆப் சைக்கிள், நெகட்டிவ் ஆப் சைக்கிள்ன்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. அப்படி கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும், அதாவது சேஞ்ச் ஆகும். சரி, அந்த இண்டக்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால அதில் என்ன இன்டியூஸ் ஆகுது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு இன்டியூஸ் ஆகுது, அதாவது மின்னியக்கு தூண்டப்படுது. சரியா? அப்போ அந்த இன்டியூஸ் ஆன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு என்ன பண்ணும்? உருவாக்கத்திற்கு காரணமானதை அப்போஸ் பண்ணும். எதனால் இது இன்டியூஸ் ஆனது? கரண்ட்னால. அப்போ இந்த கரண்ட் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். இந்த கரண்ட் எதனால் இப்போ இன்டியூஸ் ஆனது, ப்ரொடியூஸ் ஆனது? வோல்டேஜ்னால. சரி, இது என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். ஓகேவா? The instantaneous value of alternating voltage is given by என்ன voltage? Given voltage V equal to Vm sin omega t. Equation number 1. இதனால இன்டியூஸ் ஆன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் the induced EMF across the inductor. எதுக்கு? இதுக்கு அக்ராஸா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்லலாம், இல்லைன்னா பேக் இஎம்எஃப். சரியா? பேக் இஎம்எஃப். இப்போ சி ஈக்குவல் டு என்ன போடலாம்? நான் படிச்சிருப்போம் 4th இதுலேயே தான், ஃபர்ஸ்டில், அதாவது ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தோம்ல. சி ஈக்குவல் டு மைனஸ் எல் dA by dt. அங்கே பார்த்துருப்போம் நம்ம, அதே தான். C equal to minus n பார்த்துருப்போம், நம்பர் ஆஃப் வைண்டிங் பார்த்தோம்ல. இங்கே அதோட இண்டக்டன்ஸ் L. அப்போ இந்த கரண்ட்னால தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு தூண்டப்பட்டுச்சு. இப்போ அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு உருவாக்கத்திற்கு காரணமானது என்ன பண்ணுவோம்? அப்போஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே மைனஸ். ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு, by applying Kirchhoff loop rule. அதில் என்ன சொல்லுது? the algebraic sum of potential difference என்ன பண்ணுறாங்க? ரெண்டு சம்ம பண்ணும்போது ஜீரோவாக இருக்கும். எதுக்கும்? given வோல்டேஜுக்கும் அதனால் இன்டியூஸ் ஆன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் ரெண்டு சம்ம பண்ணும்போது ஜீரோவாக இருக்கும். என்ன பண்ணலாம்? சம்ம பண்ணலாமா? V இது given வோல்டேஜ், நம்ம கொடுத்த வோல்டேஜ், அதனால் இன்டியூஸ் ஆன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் C ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் தான் வரும், ஏன்னா அதுக்கு இந்த வோல்டேஜை, கிவன் வோல்டேஜை அப்போஸ் பண்ணுது. பட் நமக்கு என்ன போட்டிருக்கோம்? ஏற்கனவே சி ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஏ பை டிடி போட்டோமா, அதனால் இங்கே என்ன போட்டிருக்கோம்? சம் அப் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ வி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அதுவே இந்த ப்ளஸ் சி அந்த சைடு வந்தால், ரைட் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் சி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்குவிசை. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை பிளக் இன் பண்ண போகிறோம். இப்போ V க்கு என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் Vm sin omega t ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சிக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் எல் டிஐ பை டிடி. இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். Vm sin omega t ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடி. இதில் இந்த எல் அண்ட் டிடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்?
டிவைட் ஆயிரும், அதாவது L டிவைட் ஆயிரும், dt இன்ட் ஆயிரும். ஏன்னா இந்த சைடு டிவைடில் இருக்குதா, அந்த சைடு போனால் இன்ட் ஆயிரும், இங்கே இன்ட்டில் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும். இப்போ di ஈக்குவல் டு என்ன எழுதலாம், Vm/L எழுதலாமா, இன்ட்டு சைன் ஒமேகா டி dt, ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து இந்த di என்ன பண்ணுறோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ அது di இன்டகிரேஷன் பண்ணால் ஐன்னு கிடைக்கும். சரியா, di இன்டகிரேஷன் பண்ணால் ஐன்னு கிடைக்கும். அப்போ I ஈக்குவல் டு இன்டகிரேட்டிங் Vm/L sin ஒமேகா டி இன்ட்டு dt. இந்த Vm/Lங்கிறது கான்ஸ்டன்ட், மேக்ஸிமம் வோல்டேஜ் பை இண்டக்டன்ஸ். அதை என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ண முடியுது, அதனால வெளியே எடுத்துட்டோம். I ஈக்குவல் டு Vm/L இன்டகிரேஷன் sin ஒமேகா டி இன்ட்டு dt. ஸோ இந்த சைன் ஒமேகா டியை இன்டகிரேஷன் பண்ணால் என்னன்னு கிடைக்கும், மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகான்னு கிடைக்கும். ஏன்னா அதாவது சைன் ஒமேகா டியை டிஃபரன்சியேஷன் பண்ணால் நமக்கு சைன் ஒமேகா டி சரி மைனஸ் காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகான்னு கிடைக்கும். ஓகேவா, அதாவது சைன் ஒமேகா டியை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா சைன் ஒமேகா டி டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகான்னு கிடைக்கும். பட் சைன் ஒமேகா டியை இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகான்னு கிடைக்கும். சரியா, பாருங்க இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஏன்னா இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ணிருக்கோம், இங்கே இன்டகிரேஷன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே பை ஒமேகா வரும், இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது இன்டு ஒமேகான்னு வரும். ஓகேவா, ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்னா இங்கே லிமிட்ஸ் பாரு எதுவுமே அப்ளை பண்ணலை, 0 to எந்த எதுவுமே நம்ம அப்ளை பண்ணல. சரியா, ஸோ அதனால் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒமேகாவை வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ I ஈக்குவல் டு Vm/L ஒமேகா மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டு டைம் பொறுத்து இல்லை, அதாவது இது டைம் பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுவாங்க, இது டைம் பொறுத்து இல்லை. அதனால் இந்த கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ணால் 0 ஆயிரும், அதனால் இது 0. நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன போடலாம், சைன் π/2 மைனஸ் தீட்டான்னு போடலாம். அப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி, அதாவது தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், இங்கே ஒமேகா டின்னு போடுறோம். இப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி ஈக்குவல் என்ன போடலாம், மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டின்னு போடலாம். ஏன்னா தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. சரியா, இப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி பதிலாக இதை அப்ளை பண்ணலாமா, மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டி. இப்போ I ஈக்குவல் டு Vm/L மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், சைன் கன்வென்ஷன் பண்ணுறோம், அதாவது எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் பண்ணுறோம். இப்போ I ஈக்குவல் டு Vm/L, இங்கே மைனஸ் இருக்கா, ப்ளஸ் சைன் ஒமேகா டி, அதாவது இதை உள்ளே கொண்டு வச்சுக்கவே மைனஸை. இப்போ சைன் இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ் வரதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம், ஒமேகா டி. இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் π/2 கிடைக்குமா, அது மைனஸ் π/2. ஓகேவா, அதாவது எப்படி போடலாம்னா இந்த மாதிரி போடலாம். இந்த மைனஸ் சைனை இங்கே உள்ளே கொண்டு வந்தோம்னா, சரி மைனஸ் மட்டும், இந்த சைன் கன்வென்ஷன் மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு வந்தோம்னா சைன் மைனஸ் π/2 ப்ளஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை முன்னாடி எழுதிக்கலாம், அதனால் இங்கே முன்னாடி ஒமேகா டி போட்டோம், மைனஸ் π/2 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஈக்குவேஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, V ஈக்குவல் டு IR. அப்போ I ஈக்குவல் டு V/R. இப்போ V மேக்ஸிமமாக இருந்தால் அதால் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எதை மீன் பண்ணுது, ஒமேகா L ரெசிஸ்டன்ஸு மீன் பண்ணுது, அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ IM ஈக்குவல் டு Vm/L போடலாமா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பதிலாக தான் நாங்கள் போட்டிருக்கோம், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது ஒமேகா L, ரியாக்டிவ் இண்டக்டன்ஸ். அப்போ Vm/L என்ன போடலாம், IMனு போடலாம். I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி மைனஸ் π/2. ஈக்குவேஷன் நம்பர் 6. பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 6ஐயும் ஃபர்ஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி மைனஸ் π/2 இருக்குது. அதுவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு இது வோல்டேஜ், V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி இருக்குது.
வேணும்னா ப்ளஸ் நம்ம 0 வச்சுக்கலாம். அப்போ இதை விட 90 டிகிரி எப்படி இருக்குது, கரண்ட்டு லேக் ஆகுது. ஏன்னா மைனஸ் 5/2 இருக்குது. நான் பார்த்தோம்ல ப்ளஸ் 5/2 இருந்தால் லீடிங் ஆகும். பட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 90 டிகிரி இருக்குது. அப்போ மைனஸ் 90 டிகிரி இருக்கும்போது வோல்டேஜை விட கரண்ட்டு லேக் ஆகுது. அப்போ வோல்டேஜ் லீட் ஆகுது, கரண்ட்டு லேக் ஆகுது. பாருங்க, திஸ் இஸ் ஃபேசர் டயக்ராம். எல் மட்டும் உள்ள ஏசி சுற்றின் கட்ட விளக்கப்படம். இது கட்ட விளக்கப்படம், இது அலை வரப்படம். இங்க பாருங்க, அதே மாதிரி தான். இது ரெண்டுமே ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்குது. திஸ் இஸ் வோல்டேஜ், இது வோல்டேஜ். இது பாருங்க, கரண்ட் எப்படி இருக்குது, இந்த நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஏன்னா இது -π/2. அப்போ வோல்டேஜ் விட 90 டிகிரி பின்தங்கி இருக்குது, லேக் ஆகுது. இது லீட் ஆகுது வோல்டேஜ், கரண்ட் லேக் ஆகுது. எத்தனை டிகிரியில், -90 டிகிரியில். அதான் -π/2. இப்போ கரண்ட்டுக்கு என்ன போடலாம், Im sin ωt -π/2, வோல்டேஜுக்கு Vm sin ωt. அப்போ இந்த ஃபேஸ் வெக்டரை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேஷன் பண்ணோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி இல்லை, விச் மீன்ஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா அது ஒன் சைக்கிள் வேவ். இங்கே பாருங்க, இதையே நம்ம வேவ் ஃபார்மில் எழுதும்போது இந்த மாதிரி வரும். ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்குதா, இங்கேருந்து வோல்டேஜ் இங்கே வந்து இப்படி ஒன் சைக்கிள் வரும். திஸ் இஸ் 360 டிகிரியில் வரும், 2π. அதுவே கரண்ட் எங்கேருந்து வரும், இது லீட் ஆகுது, இது லேக் ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்க, இது இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. பட் கரண்ட் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே தான் ஆரம்பிக்குது. எத்தனை டிகிரியில், இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் -π/2. பாருங்க, இது வோல்டேஜ், இது கரண்ட். ஓகேவா. ஸோ இது ஃபேசர் டயக்ராம், இது வேவ் டயக்ராம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதோட கண்டினியூ, இந்த வீடியோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.